ஒரு ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் டெய்லி ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்குள்ள போய் விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்கள் கிட்ட விற்று பிழைப்பு நடத்திட்டே இருந்தான். ஒரு நாள் வழக்கம் போல விறகு வெட்டிட்டே இருந்தான். அப்போ ரொம்ப களைப்பா இருந்தது. அங்கிருந்து ஒரு மர நிழல்ல படுத்துட்டான். ஆனா அந்த மரம் நினைப்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய மந்திர மரம். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. தென்றல் காற்று சில்லுன்னு வீசிச்சு. அது ரொம்ப சொகமா இருந்தது. இந்த மாதிரி நேரத்துல ஒரு பஞ்சு மெத்தை மட்டும் இங்க இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு மனசுக்குள்ள நினைச்சான். என்ன ஆச்சரியம், அடுத்த கணம் அவன் பக்கத்துல ஒரு கட்டிலும் அதுல பஞ்சு மெத்தையும் வந்து சேர்ந்துருச்சு. விறகு வெட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அதுல ஏறி படுத்துக்கிட்டான். விறகு வெட்டிக்கு ஒண்ணுமே புரியல. மகிழ்ச்சி வெள்ளத்துல மிதக்குறான், ஆச்சரியப்படுறான். ஆனா இவ்ளோ சுகங்கள் இருந்தாலும் வயிற்றுக்கு உணவில்லாம பட்டினியா இருக்கிறோமே, இப்போ மட்டும் அறுசுவை உணவு இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். மறு கணமே தங்க தட்டில் அறுசுவை உணவு அவனுக்கு வந்துருச்சு. பல வகையான உணவுகள் வந்தன. விறகு வெட்டி எல்லாத்தையும் வயிறார சாப்பிட்றான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, படுத்துட்டான். திடீர்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது அவனுக்கு. காட்டுல நாம தனியா இருக்கிறோமே, இப்போ மட்டும் ஒரு சிங்கம் என் முன்னாடி வந்து என்னைய அடிச்சு கொன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த கணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் வந்து அவனை கொன்று போட்டது. நம் எண்ணப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அமையும். உயர்ந்தவற்றை நல்லவற்றை எப்பொழுதும் எண்ணினால் வாழ்க்கையும் நல்லதா இருக்கும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம்ம வாழ்க்கையும் துன்பம் நிறைந்ததா தான் இருக்கும்.